இன்று 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை சரியான ராகு காலத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த உலகம் 2026 புத்தாண்டு சனியினுடைய ஆதிக்கமாக வருகிறது. 1/1/2026 2/6/8 சனியினுடைய ஆதிக்கம். அது உலகத்தை ஆட்டி பார்க்கும், இந்திய நாட்டை ஆட்டி பார்க்கும், தமிழ்நாட்டை ஆட்டி பார்க்கும். ஆகவே இந்த உலக மக்களுக்காகவும் இந்திய நாட்டினுடைய பக்தர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக 4 வகையான பிரச்சனைகள் இந்த உலகத்தில் உள்ளது. இன்னைக்கு திருமணமாகிற பெண்கள் 40% பேர் ஒரே வருஷத்தில் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிடுறாங்க. மணமகளும் அந்த வேலை பண்ணுறான், மணமகனும் அந்த வேலை பண்ணுறான். 30 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதே இல்லை. 30 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்க. ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை, அப்பா அம்மா வணங்குறது இல்லை, மனசாட்சிப்படி வாழ்றது இல்லை. எல்லாரும் தேடுறது பணம் 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 பணம். பதவி, பணம் வேணுன்றான், பதவி வேணுன்றான், சுகம் வேணுன்றான். அருள் வேணும்னு எவனும் வேணலைங்க. அப்படி அருள் வேணுமான்னு நினச்சிருந்தானா அந்த மலை சரிஞ்சிருக்காங்க. பாவங்கள் அதிகமானதுனால்தான் இந்த சங்கடம் ஆயிடுச்சு. ஆகவே புத்தாண்டை முன்னிட்டு 1/1/2025 அன்று நல்ல ஆன்மீக அருளாளர்களுக்கும் பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு உள்ளவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பு பிரம்மாண்டமான ருத்ர யாகம் நடைபெற உள்ளது. காலை 10 மணிக்கு. 9 மணிக்கு பிரம்மாண்டமான பால் குடம் எடுக்கும் விழா. தயவு கூர்ந்து குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். அன்று 9 மணிக்கு மேலே அருமையான நேரம் பால் குடம், 10 மணிக்கு ருத்ரயாகம், 11 to 12க்கு மகா தீபார்த்தனை. யாரெல்லாம் பிரச்சனையில் அனுபவிக்கிறீங்களோ 7 சனி, 8 சனி, 8 ராகு, 8 கேது, 4 சனி, 4 குரு, இதெல்லாம் மோசமான 4 செவ்வாய் வந்தால் கத்தி போட்டே தீரும், ஆப்ரேஷன் நடந்தே தீரும். 99 ஜனங்களுக்கு தெரியாது. ஜோதிடர் சொல்றது எதுவுமே நடக்காதுங்க. எல்லாம் ஜாதகம் நல்லா இருக்குது, பொண்ணு வர மாட்டேன்றான், பையன் வர மாட்டேன்றான். அந்த கோயில் இந்த கோயில் பரிகார பூஜை ஏறி 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 துட்டு தான் போச்சு. உலகத்தில் பேசும் தெய்வம் இது ஒரே இடம் தான் பத்திரகாளி. இங்கே வந்தால் 7 நாளில் டிஸ்போஸ். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த உளமாற நல்லாட்சியை வேண்டி அம்மன் திருவருளை பெறுவோமாக.